ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து சக்சஸா ஆக முடியுமா? அது எப்படி ஆகுறது? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் என்னோட சேனல்ல நான் பண்ண தப்பு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணேன் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் கிட்ஸ்க்கான வீடியோஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். இதுல வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லாவே வரைவோம். ஒரு சிலர் வந்து நல்லா வரைவாங்க. ஆனா வந்து சரி கிட்ஸோட வீடியோஸ் வந்து நல்லா பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடா போடுவோம். ஆனா வந்து இது பெரிய தப்பு. நம்ம வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஆர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. நம்ம வந்து ஒரு கேட்டகரியை மட்டும்தான் எடுக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பென்சில் டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதை மட்டும்தான் போடணும். வேற எதுவும் மாத்தக்கூடாது. அதுல வந்து பென்சில் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி வந்து அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கிட்ஸ்க்கான டிராயிங்னா வந்து கிட்ஸ்க்கானது எது எது ரிலேட்டடா இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். நம்ம பென்சில் டிராயிங்கும் உள்ள மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக் டிராயிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வரைவாங்க. ஒரு சிலர் வந்து கலர் பென்சில் வரைவாங்க. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். அப்படி போடாம எல்லாமே வந்து ஒரே ரிலேட்டடா போடணும். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸோட ஆர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கானதும் இடையில போட்டேன். அப்புறம் பெயிண்டிங்கும் போட்டேன். அப்புறம் மறுபடியும் கிட்ஸ்க்கு போட்டேன். இதனால என்னாச்சுன்னா என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா க்ரோவிங் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமா கிடைச்சாங்க. பட் இதுல நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ச் ஹவர்ஸ் தான். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இதுதான் போடணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சப்ஸ்கிரைபர் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா நீங்க சிம்பிளான வீடியோஸ் வந்து ஆர்ட்ல வந்து சிம்பிளா நீங்க போட்டீங்கன்னா அது ரொம்ப ரீச் கிடைக்கும். ரொம்ப நம்ம ஹெவியா ஒர்க் பண்ணி போட்டோம்னா அது நிஜமாவே ரீச்சே ஆகாது. நான் அதை நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்க வீடியோ எனக்கு வந்து 5 lakhs அந்த மாதிரி போச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா அதுல வந்து ஒண்ணுமே போகல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா வந்து சிம்பிளான வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் அதிகமா போடலாம். போட்டுட்டு லாங் வீடியோவும் வந்து வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது கண்டிப்பா போடணும். போட்டாதான் வந்து இதாகும். பட் கிட்ஸ் வீடியோ வந்து அவ்வளோக்கா ரீச் ஆகாது. இதுல என்ன ப்ராப்ளம்னா கிட்ஸ் வீடியோல வந்து ரெண்டு கேட்டகரி கேட்பாங்க. இது வந்து கிட்ஸ்க்கான வீடியோவா இல்ல பெரியவங்களுக்கான வீடியோவா அப்படின்னு. கிட்ஸ்க்கான வீடியோனா கிட்ஸ் பாக்குறவங்களுக்கு கிட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம ஆனா அதை கொடுத்தோம்னா அந்த இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து சப்போஸ் மானிட்டைசேஷன் ஆச்சுனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மணி வந்து கம்மியா தான் வரும். சோ நம்ம வந்து என்னன்னா நம்ம பெரியவங்களுக்கான மோஸ்ட்லி வந்து இதுல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரியவங்களுக்கான வீடியோஸே போடலாம். பட் என்னன்னா நீங்க எந்த கேட்டகரி போடுறீங்கன்னா அந்த கேட்டகரி தான். இப்ப வாட்டர் கலர் போடுறீங்க அப்படின்னா வாட்டர் கலர் மட்டும்தான் போடணும். அதுலயுமே நிறைய இருக்கும். சீனரிஸ் மட்டும் போடுறவங்க இருக்காங்க. ஃபேஸ் மட்டும் போடுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம அந்த இதை வந்து இப்போ போர்ட்ரேட் போடுறோம் அப்படின்னா போர்ட்ரேட் மட்டுமே போடணும். அப்பதான் வந்து அந்த ரீச் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ ஒரு 100 பீப்புளே வந்து உங்களுக்கு நீங்க போடுற வீடியோஸை திரும்ப திரும்ப பாக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1000 மாறும்போது வேணா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும் போது வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து எதை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல வந்து உங்களுக்கு இல்ல நான் ஒரு 2 3 சாய்ஸ் கொடுங்க. இப்ப வந்து இன்னைக்கு வந்து போர்ட்ரைட் போடலாமா இல்ல சீனரிஸ் போடலாமா இல்ல வந்து ஸ்டில் லைஃப் இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதை வந்து அதிகமா வந்து ஓகே சொல்றாங்களோ அதுக்கு வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரியே வந்து நீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து டீட்டெயிலா வந்து சொல்லி கொடுக்க பாருங்க. அப்பதான் வந்து அந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். நம்ம வந்து வெறும் மியூசிக்கும் இதுவும் வச்சு மட்டும் வந்து போட்டோம்னா அவ்வளோக்கா வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை. இது நான் வந்து நிறைய வந்து கத்துக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்றேன்னு பார்த்துட்டு இப்போ நான் வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் அதிகமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கனால என்ன பண்ணேன்னா இப்போ ஃபுல்லாவே தேஞ்சூர் பெயிண்டிங் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இடையில வந்து நான் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணேன்னா அது ரிலேட்டடா வரவங்க தேஞ்சூர் பார்க்க மாட்டாங்க. தேஞ்சூருக்கு வரவங்க அது ரிலேட்டடா பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் ஆனா வந்து நம்ம என்ன தேஞ்சூர் நிறைய பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எதை போட்டாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி மார்னிங் டைம்ல போடுங்க. அப்பதான் வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி ட்ரெண்டா என்ன சாங்ஸ் போயிட்டு இருக்கோ அதை வந்து போடலாம். அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட லாங் வீடியோ வந்து அதுல போகும். ஆனா இதுல என்ன பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா இப்ப நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ போடுறோம்.
போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து அனுப்பவே கூடாது. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் கொஞ்ச நாளைக்கு பாருங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் அனுப்பலாம். மத்தபடி உங்களோடது வந்து உங்களோட டேலண்ட் வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா வேற யாருக்குமே அனுப்பக்கூடாது. நீங்க அதை வந்து ரிலேட்டட் வீடியோல கூட போட்டாலுமே அது வந்து சட்டுன்னு ரீச் ஆகாது. உங்களுக்கு யூடியூபா வந்து க்ரோவிங், அந்த யூடியூப்ல இருந்தே ரெக்கமெண்ட் பண்ணி அது க்ரோ ஆச்சுன்னா தான் நல்லபடியா அது வந்து க்ரோ ஆகும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு பாருங்க கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு பெரிய தப்பு. அது அப்படி சப்போஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அவங்களுக்கே போர் அடிக்கும். அது நமக்கு இப்ப நமக்குமே வந்து நமக்கு ரிலேட்டடா நமக்கு பிடிச்ச வீடியோஸா இருந்தா தான் நம்ம ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து கம்மியா பார்ப்பாங்க. அப்ப என்ன நினைக்கணும் யூடியூப், ஓகே இந்த வீடியோஸ் வந்து யாருக்கும் பிடிக்கலையாட்டு இருக்குது, ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து பாக்குறாங்க, அதுல வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் பாக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. இதே வந்து நீங்க அதை இது பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. வந்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஃபுல்லாவே பார்ப்பாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா யூடியூப்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், ஓ இந்த வீடியோவை வந்து நல்லாவே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா நிறைய பேத்துக்கு அதை வந்து ஷோ பண்ணும். அப்ப வந்து அதுல இருந்து வரும்போது அதுல இருந்து அவங்களா கமெண்ட், நீங்க இதெல்லாம் வேணா சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும், இதெல்லாம் வந்து இது போடும்போது நமக்கு கீழே கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு அது ரிலேட்டடா நம்ம வீடியோஸ் போடும்போது அவங்க வந்து மறுபடியும் அகைன் வந்து நம்மளோட இதுல வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வீடியோவோட growth அதிகமாகும். இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகப்படுத்தணும், வேற வழியே இல்லை. நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணனாலும் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணி வர்றவங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் நீங்க நிறைய பேர்த்திட்ட கொடுத்து வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் நீங்க ஏர்னிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஷார்ட்ஸ் போடலாம். ஆனா வந்து லாங் வீடியோ போடணும்னா கன்சிஸ்டண்டா வந்து வாரத்துல 3 தடவையாவது வீடியோஸ் வந்து போடணும். வீடியோஸோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 நிமிஷம் அந்த அளவுக்காவது இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு 9 அதுதான் கரெக்டானது. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும். கொஞ்சமாவது எல்லாருமே ஓட்டி விட்டு பாக்குறதுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி தம்ப்நெயில் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி வைங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேக், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே எழுதுங்க. இப்ப பென்சில் டிராயிங் அது ரிலேட்டடா மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் இருக்கணும். உங்களோட சேனல் எது இருக்கோ அது ரிலேட்டடாவே நீங்க வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து அந்த ரீச் கிடைக்கும். சோ இதெல்லாம் தான். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆர்ட் வீடியோவும் வந்து இருந்துச்சுன்னா எனக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.